தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. மத்திய அதிகாரம் 20:12 வரை பார்ப்போம். பிந்தினவர்கள் ஆகிய இவர்கள் 1 மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள். பகலிலே கஷ்டத்தையும் வெயிலிலே உஷ்ணத்தையும் சகித்த எங்களுக்கு இவர்கள் சமமாயிருக்கிறாரே என்று முறுமுறுத்தார்கள். அவர்களில் ஒருவனுக்கு இவன் பிரதேதமாக, சிநேகிதரனே, நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை. நீ என்னிடத்தில் ஒரு பணத்தை சம்பாதிக்கவில்லையா? உன்னிடத்தை நீ வாங்கி கொண்டு போ. உனக்கு கொடுத்ததைப் போல பிந்தி வந்தவனுக்கும் இன்னும் கொடுப்பது என்னுடைய இஷ்டம். என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? நான் தயாளனாய் இருக்கிறபடினால் நீ வன்கண்ணா இருக்கலாமா என்றார். ஆமீன். அந்த நாளிலே ஒருவனை ஆசிர்வதிப்பதும் ஒருவனுக்கு கொடுப்பதும் தேவனுடைய திட்டம். காலையில் இருந்து மாலை வரை வேலை செய்பவனுக்கும் மதியத்திலிருந்து மாலை வரை வேலை செய்பவனுக்கும் ஒரே கூலியை கர்த்தர் கொடுத்தார். ஏனென்றால் அவருக்கு யார் விருப்பப்படுகிறார்களோ அவர்களுக்கு அவர் ஆசீர்வதிக்க அவருடைய விருப்பம். அதை கேட்பதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை என்று கர்த்தர் உரைக்கிறார். அவருடைய இஷ்டப்படி செய்வதற்கு எனக்கு அதிகாரம் இல்லையா என்று கர்த்தர் அவர்களை பார்த்து சொல்லுகிறார். இந்த நாளிலே தேவனுக்கு நாம் பிரியமாக இருக்கும்போது நமக்கும் அவர் செய்ய லேசான காரியம்.